யூரோப்பியன் யூனிவர்சிட்டி நடத்துகிற செமினாரில் கலந்துக்கிட்டு நீங்களும் அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கலாம். மேலும் தொடர்புக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ ஹாஸ்பிட்டல். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஹாஸ்பிட்டல், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இஸ் ஆஃபீஸ், செகண்ட் ஃப்ளோர் இஸ் நீட் அகாடமி, தேர்ட் ஃப்ளோர் இஸ் த டார்மிட்டரி. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணுறது என்னன்னா, நான் ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல இருக்கேன் அண்ட் நான் அந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறதுனால என்ன ஆல்மோஸ்ட் 9 months நான் அந்த நாட்டில் அந்த யூனிவர்சிட்டி தான் இருப்பேன். மற்ற யூனிவர்சிட்டிக்கும் மற்ற கண்ட்ரிக்கும் நம்ம யூனிவர்சிட்டிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டையும் எக்ஸாமின் பண்ணி ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணி எடுக்கிறோம். செகண்ட் திங், நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு அக்ரிடேட்டட். கிட்டத்தட்ட ஒரு 48 அக்ரிடேஷன். ஒரு அக்ரிடேஷனையும் நம்ம யூனிவர்சிட்டி அட்மிஷன் லெட்டர்ஸில் கிளியராக மென்ஷன் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். அண்ட் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அட்மிஷன் லெட்டர்லேயே எவ்வளோ ஃபீஸும் கொடுத்துருவோம், யூனிவர்சிட்டியோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம், அதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். இது ஃபஸ்ட்டு எங்களோட அட்வான்டேஜ். நம்மளோட கிரைட்டீரியா படி நீட்ல எலிஜிபிள் ஆனாதான் வெளிநாட்டில் போய் படித்தாலும் இங்கே வேலிட். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவே அதுதான். ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம படிக்கக்கூடிய ப்ரோக்ராம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்டையர் ப்ரோக்ராம் இங்கிலீஷில் தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், நீங்கள் படிக்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து மினிமம் ஆஃப் 4.5 years மெடிசன் ப்ரோக்ராம் இருக்கணும், ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப் இருக்கணும். தேர்ட் பாயிண்ட், நீங்கள் படிக்கக்கூடிய அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் உட்பட ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் படிச்சிருக்கோம். புரியுதுங்களா? சில பேர் வந்து அஃபிலியேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லக்கூடியது இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நிறைய ஃபேக் அட்மிஷன்ஸ், நிறைய ஃபேக் ப்ராசஸஸ், நிறைய சின்ன ஏஜென்ட்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பசங்களை ஸ்டூடெண்ட்ஸை எஜுகேட் பண்ணணும். நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் NMC கொடுத்த விதிமுறைகளில் என்னென்ன கண்ட்ரி என்னென்ன காலேஜ் நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி ஆகுதுன்னு முதல்ல அது அவேர்னஸ் ஆகும். கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும்போது தான் எங்களோட ஒரு செஷன் அகாடமிக் இயர் முடிஞ்சு செமஸ்டர் ஹாலிடே வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகிற ஒரு டைம். அந்த டைமில் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ளைட்ஸ் எல்லாம் கிடைக்காம ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க. நம்ம யூனிவர்சிட்டி சப்போர்ட் பண்ணி நிறைய ஏர்லைன்ஸில் பர்மிஷன் வாங்கி ஹெல்ப் பண்ணி வேற ரூட்டில் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போனாங்க. வி ஹவ் ஹெல்ப் தெம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிக்கெட் போட்டு நல்லபடியாக வந்து திருப்பி எல்லாம் போயிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ ஆக்சுவலாக இந்த ஏப்ரல் மே வந்துட்டாலே நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் வரும். என்ன படிக்க போகிறோம்? ஏன்னா 12th ரிசல்ட் வந்துருச்சு. எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துடும். அடுத்து என்ன படிக்க போகிறோம், என்ன படித்தா நம்ம ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம். நிறைய பேருக்கு டாக்டர் கனவு இருக்கும், ஆனால் மார்க் கம்மியாக இருக்கும். என்ன பண்ண போகிறோம், இந்த மார்க் கிடைக்குமா, நான் இங்கே போய் படிக்கலாமா, இங்கே படித்தா என்னென்னலாம் செலவாகும், நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கும்போது இந்த கேள்விக்கெல்லாம் யார்கிட்ட போய் விடை கேட்கலான்றப்போ எனக்கு எப்பயுமே வருஷம் இவர் தான் கண்ணு முன்னாடி வந்து நிற்பாரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நான் இன்னைக்கு சாரை தேடி வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் ஆஃபீஸர் டாக்டர் எஸ் சந்தானகிருஷ்ணன் சார் தான் இருந்திருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் அஜித். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் மீட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய கிளாரிட்டி கொடுத்தீங்க. நம்ம யூனிவர்சிட்டியில் எனக்கு என்னன்னா, நீங்கள் ஸ்டடீஸ் பற்றி சொல்கிறத தாண்டி ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், ஒரு தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், ஒரு நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி இந்த டைம் நான் கிட்ட வந்து ஸ்டடீஸ் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து கேட்கணும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஒன்று வந்து பேசிட்டு இருக்காங்க சார் சோஷியல் மீடியால. நிறைய பேர் வந்துட்டு நிறைய சமூக வலைதளங்கள்ல இருக்க இந்த விமர்சனங்கள்லாம் பண்ணுவாங்க சார். அவங்க எல்லாரும் சொல்ற விஷயம், ஃபாரின்ல போய் படிக்கலாமா, நிறைய ஃபேக் இருக்கு, நிறைய வந்து ஏமாந்துடுறாங்க, நிறைய விமர்சனங்கள் இந்த மாதிரி ஃபாரின்ல போய் படிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க சார். நான் அதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரியான தகவல்களும் இந்த மாதிரியான பதிவுகளையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் சார்? அஜித், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் டாக்டர் சந்தானகிருஷ்ணன். நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. ஸ்டார்டிங்லேயே கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லக்கூடியது இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நிறைய ஃபேக் அட்மிஷன்ஸ், நிறைய ஃபேக் ப்ராசஸஸ், நிறைய சின்ன ஏஜென்ட்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பசங்களை ஸ்டூடெண்ட்ஸை எஜுகேட் பண்ணணும். நம்ம என்ன நார்ம்ஸில் போய் படிக்கணும், எந்த நாட்டில் படித்தா வேலிடு, நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் NMC நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கொடுத்த விதிமுறைகளில் என்னென்ன கண்ட்ரி என்னென்ன காலேஜ் நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி ஆகுதுன்னு முதல்ல அது அவேர்னஸ் ஆகணும். ரொம்ப தெளிவாகவே 2021 நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டான். அந்த ஒரு கசட்டாகவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த கசட் காப்பி நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்கான். அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம டிகிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலிட் ஆகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நம்ம படிக்கக்கூடிய ப்ரோக்ராமு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்டையர் ப்ரோக்ராம் இங்கிலீஷில் தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். செகண்ட் பாயிண்ட்டு, நீங்கள் படிக்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து மினிமம் ஆஃப் 4.5 years மெடிசன் ப்ரோக்ராம் இருக்கணும், ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப் இருக்கணும். தேர்ட் பாயிண்ட், நீங்கள் படிக்கக்கூடிய அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் உட்பட
ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் படிச்சிருக்கணும். புரியுதுங்களா? சில பேர் வந்து அஃபிலியேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கும் போதே அந்த நாட்டில் படித்து முடிச்சுட்டு அந்த நாட்டு சிட்டிசன்ஷிப்க்கு என்ன மாதிரி ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரியான ஒர்க் பர்மிட்டு அந்த நாட்டில் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி, டாக்டராக ஒர்க் பண்ணலான்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் வாங்கணும். 5வது பெர்மிட் என்னென்னா, நம்ம அங்கே படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்ன்ஷிப்க்கு ஒரு 12 சப்ஜெக்ட்ஸ் பண்ணுவோம். அந்த 12 சப்ஜெக்ட் மேண்டேட்ரியாக எந்தெந்த சப்ஜெக்ட் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு வரணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை விட முக்கியமான விஷயம் நீட்டில் எலிஜிபிள் ஆகியிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து எலிஜிபிள் ஆனாலும் பரவாயில்ல நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்வாங்க. டு பி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், அப்படியெல்லாம் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்கள் டிகிரி எங்கேயுமே வேலிட் இல்லாத நிலைமைக்கு வந்துடும். என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளோட க்ரைட்டீரியா படி நீட்டில் எலிஜிபிள் ஆனால் தான் வெளிநாட்டில் போய் படித்தாலும் இங்கே வேலிடு. ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவே அதுதான். அதிலே சில பேர் தவிர்க்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நான் அப்படியே போய் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுவேன், நீட் எழுதிட்டு நான் அங்கேயே நீட் எழுதாமே நான் அங்கேயே போய் படித்து முடிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுவோம். அதுவும் பாசிபிள் இல்லை. என்ன ரீசன்னா, நம்ம நாட்டில் தெளிவாக கொடுத்துருக்கான். நம்ம நாட்டில் இல்லை, உலக WHO கிளியராக கொடுத்துருக்கான். எந்தெந்த நாட்டில் நீங்கள் சிட்டிசனாக இருக்கீங்களோ அந்த நாட்டில் இருந்து வெளிநாட்டில் போய் படித்தாலும் சரி, அந்த எந்த நாட்டில் நீங்கள் சிட்டிசனோ அந்த நாட்டில் ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் டாக்டர்னு ஒரு அங்கீகாரம் வாங்கினா தான் இன்னொரு நாட்டுக்குள்ளேயே என்ட்ரு ஆக முடியும், ஒர்க்கோ படிப்புக்கோ எதுக்கோ இருந்தாலும். அதனால் அதிலே நம்மளோட ஃப்யூச்சர் கேள்விக்குறியாயிடும். 2வது, நம்ம படிக்கக்கூடிய மொத்த பாயிண்ட்ஸுக்கும் விட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான அக்ரிடேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கீகாரங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளோட யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் லெட்டர்லேயே வந்து வில் கிவ் யூ ப்ரொவிஷனலி கிளியராக கொடுத்துருவோம். நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அட்மிஷன் லெட்டர்லேயே கிளியராக கொடுத்துருவாங்க எந்தெந்த அக்ரிடேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட USMLA போர்டு இருக்குது, பிளாப் மெடிக்கல், UK மெடிக்கல் போர்டு அக்ரிடேஷன் இருக்குது, கெனடியன் மெடிக்கல் போர்டு, ஆஸ்திரேலியா, இந்தியா, அந்த மாதிரி சவுதி, கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லா குறிப்பிட்ட உலகத்தில் இருக்கிற முக்கியமான அக்ரிடேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். அந்த மாதிரி அக்ரிடேஷன்ஸ் இருக்கிற யூனிவர்சிட்டியில் போய் படித்தா நம்ம வேலிட். இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். அனதர் முக்கியமான விஷயம் என்னென்னா, யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களோட லெட்டர்லேயே, அட்மிஷன் லெட்டர்லேயே வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி யூனிவர்சிட்டி அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம ஃபீஸை கட்டணும். எந்த ஒரு ஏஜென்ட்டோ கன்சல்டன்ட்கிட்டையும் பணத்தை கட்டினீங்கன்னா தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி காஸ்ட். என்னன்னா சார், இப்போ நான் இங்கே வந்து பார்த்துருக்கேன், ஓகே இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு சில இடத்துல ஒரு சின்ன பில்டிங்கில் ஒரு சின்ன ரூம்குள்ள உட்காந்துட்டு நீங்கள் இத்தனை லட்ச ரூபாய் இருந்தால் போதும், உங்களை நாங்கள் வந்து டாக்டர் ஆக்கிடுவோம். நிறைய பேருக்கு வந்து டாக்டர் படிக்கணுன்ற கனவுல ஏதோ ஒரு இடத்துல போய் விழுந்துடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் போய் காசை போய் கட்டிடுறாங்கன்றப்போ, ஸோ அவங்க ஒரு 5 வருஷம் படிச்சாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும் சார்? அப்போ சார் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு கன்சல்டன்ட் நம்பி போய் நம்ம படிக்கிறதே இப்போ ஒரு கேள்விக்குறி தான். என்ன ரீசன்னா, எய்தர் அந்த பர்சன் வந்து யூனிவர்சிட்டியில் ஆத்தரைஸ்டு பர்சனாக நம்ம வெப்சைட்டில் போய் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம், யூனிவர்சிட்டி வெப்சைட்டில். 2வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது நம்ம நாட்டில். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. நம்மளாக தான் எச்சரிக்கையாக இருக்கணும். எங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் அ ஹாஸ்பிட்டல். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஹாஸ்பிட்டல், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இஸ் ஆஃபீஸு, செகண்ட் ஃப்ளோர் இஸ் அ நீட் அகாடமி, தேர்ட் ஃப்ளோர் இஸ் த டார்மிட்டரி. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நான் ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல இருக்கேன் அண்ட் நான் அந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறதுனால என்னை ஆல்மோஸ்ட் 9 months நான் அந்த நாட்டில் அந்த யூனிவர்சிட்டியில் தான் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சனாக செலக்ட் பண்ணி நம்ம சூஸ் பண்ணணும். ஒரு கன்சல்டன்ட்டை செலக்ட் பண்ணும்போதே எய்தர் அவங்க நல்லா படிச்சிருக்காங்களா, நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்காங்களா, எத்தனை வருஷமாக இருக்காங்க, எவ்வளோ டாக்டர்ஸ் உருவாக்கியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் திங் அதையும் நம்ம நோட் பண்ணணும். 2வது, அந்த பர்சன் அந்த ஆஃபீஸில் எத்தனை வருஷமாக இருக்காங்க, அதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக பார்த்துக்கிறது நல்லது. இது நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் டைரெக்டாக சொல்ல முடியாது. சில பேர் வருஷம் அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்டே வராங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் பார்ப்பேன். இந்த மாதிரி ஏமாந்துட்டு வராங்க, பட் ஐ எம் ஹெல்பிங் தெம். சில பேர் வந்து யூனிவர்சிட்டியே இல்லாத இடத்துக்குலாம் கூட ஒரு சும்மா ஒரு ஷெட்டு வச்சு வேற புது கண்ட்ரிலெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய கண்ட்ரிஸ் நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேருந்து படிக்க முடியாமல் இங்கே திருப்பி வந்து அவங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவங்களுக்கு அந்த லாஸ் ஆஃப் மணி, டைம், இயர் எல்லாமே பெரிய லாஸ் தான். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். சார், இப்போ யூரோப்பியன் யூனிவர்சிட்டி, அதாவது இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ இது போயிட்டு இருக்கிறப்போ யூரோப்பியன் யூனிவர்சிட்டி இதில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்க? நீங்கள் அவங்களோட அட்மிஷன் லெட்டராக இருக்கட்டும், இல்லை அந்த ஃபார்மில்
என்னென்னலாம் ஓப்பனாக கொடுத்துட்டீங்க, இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி நீங்க என்ன கொடுத்துட்டீங்க? சார் எங்களோட ப்ரோக்ராம் வந்து இட்ஸ் 5 இயர்ஸ் மெடிசன் ப்ரோக்ராம், 1 இயர் இன்டர்ன்ஷிப். நீங்கள் படிக்கக்கூடிய மொத்த இந்த 6 வருஷம் ப்ரோக்ராமுமே இங்கிலீஷில் தான் படிப்பீங்க. சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ராப்ளம் வரவே வராது இது வரைக்கும். ஏன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்குமே ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே படித்து முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து நல்லபடியாக எஃப்எம்ஜி எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணி நல்லபடியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் பிஜி முடிச்சுட்டாங்க, சில பேர் யுஎஸ்எம்எல் எல்லாம் போய் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி போயிருக்காங்க. இதுக்கு மெயினான கிரைட்டீரியா என்னன்னா, நம்ம யூனிவர்சிட்டியில் டிஃபால்ட்டாகவே இங்கே எழுதக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான எல்லா விதமான மாடல் கொஸ்டின்ஸும் கொண்டு வந்திருக்கோம் 4th இயர் 5th இயர் 6th இயரில். இது இல்லாமல் கோச்சிங்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ அந்த பெனிஃபிட்ஸில் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் இதெல்லாம் எங்களுக்கு. அடுத்தது யுஎஸ்எம்எல்ஏ போர்ட், அமெரிக்காவில் போய் படிக்கிறதுக்கு, கனடாவில் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் மற்ற யூனிவர்சிட்டியில் கிடைக்காது. அண்ட் தேர்ட் திங், எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் யூனிவர்சிட்டியை வி ஹாவ் அவர் ஓன் ஹாஸ்பிட்டல். எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் ஜார்ஜியா. ஒரு அப்போலோக்கு ஈக்குவலான ஒரு ஹாஸ்பிட்டல். பேஷண்ட்ஸ் ஃப்ளோ வில் பி ஃப்ளூயண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய அடிக்வேட்டான பேஷண்ட்ஸை பார்ப்பாங்க. லைக் ஃப்ரம் த செகண்ட் இயர்லேருந்து பேஷண்ட்ஸை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. தேர்ட் இயர்லேருந்து பேஷண்ட்ஸை அப்சர்வேஷனே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபோர்த் இயர்லேருந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் அசிஸ்ட்மெண்ட்டே பண்ண ஆரம்பிப்பாங்க. 5th இயர்லேருந்து தே கேன் டூ த கிளினிக்கல் ஒர்க்ஸ். 6th இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதே அவங்க பார்ட் டைமாக ஹாஸ்பிட்டலில் வேலையும் செய்யலாம். அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற யூனிவர்சிட்டிக்கும் மற்ற கண்ட்ரிக்கும் நம்ம யூனிவர்சிட்டிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டையும் எக்ஸாமின் பண்ணி ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணி எடுக்கிறோம். செகண்ட் திங், நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு அக்ரிடேட்டட். கிட்டத்தட்ட ஒரு 48 அக்ரிடேஷன்ஸ் வச்சுருக்கோம். ஒரு அக்ரிடேஷனையும் நம்ம யூனிவர்சிட்டி அட்மிஷன் லெட்டர்ஸில் கிளியராக மென்ஷன் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். லைக் அமெரிக்கன் போர்டு அப்ரூவல் இருக்குது, யுஎஸ்எம்எல்ஏ போர்டு, கனடா போர்டு, பிளாப் யூகே போர்டு இருக்குது, ஆஸ்திரேலியன் மெடிக்கல் போர்டு, இந்தியன் மெடிக்கல் போர்டு, கல்ஃப், ஜெர்மனி, யூரோப்பில் இருக்கிற மற்ற நாட்களில் எங்கெங்கே நம்மளுக்கு அப்ரூவல்ஸ் இருக்குன்னு கிளியராக கொடுத்துருவோம். அண்ட் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அட்மிஷன் லெட்டர்லேயே எவ்வளோ ஃபீஸுன்னு கொடுத்துருவோம், யூனிவர்சிட்டியோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம், அதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். இது ஃபஸ்ட்டு எங்களோட அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் படிப்பாங்க பசங்க. எல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து படிப்பாங்க. கிட்டத்தட்ட 90 நாட்டு மக்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் படிக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து தான் படிப்பாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மற்ற யூனிவர்சிட்டியில் இவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க. தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஹாஸ்டல்ஸ் எல்லாம் கூட நாங்கள் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு ஃபுட்லேருந்து எல்லாமே நாங்கள் 24/7 நம்மளோட ஹாஸ்டலில் ஃபுட் சர்வீஸ் லைக் 3 times a day ஃபுட் கொடுத்துட்டு தான் இருக்கும். நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது. அதுவுமே நிறைய டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணாலும் நாங்கள் இதை ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபோர்த் திங், நம்ம நாட்டில் வந்து எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்ஸ்க்கும் ட்ரைனிங்கும் கொடுத்துரும். அதுவும் இல்லாமல் அந்த எக்ஸாமோட மாடல் கொஸ்டின்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து நம்ம டிஃபால்ட்டாகவே 3rd இயர் 4th இயர் 5th இயர் 6th இயரில் இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன்ஸை டிஃபால்ட்டாகவே இன்பில்ட் பண்ணியிருக்கோம். அதனால் பசங்க அவங்களுக்கே தெரியாமல் 3rd இயர்லேருந்து ட்ரைனிங் ஆகிட்டு வராங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு. 4th இயர் 5th இயர் 6th இயர் கடைசி 3 செமிஸ்டர், அதாவது 5th இயர் எண்டு செமிஸ்டரோ 6th 7th அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது வரக்கூடிய 3 செமிஸ்டருமே நாங்கள் எஃப்எம்ஜி கோச்சிங் இல்லாமல் காமனாக ஒரு ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்டுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ட்ரைனிங் கோச்சிங் கொடுக்குறோம். அந்த கோச்சிங் நல்ல பெனிஃபிட் இருக்கும் பசங்களுக்கு, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது இல்லாமல் யுஎஸ்எம்எல்ஏ ப்ரோக்ராமுக்கு ஸ்பெசிஃபிக்காக தனியாக ட்ரைனிங் எடுக்கிறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை பண்ண வேண்டாம். யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அந்த ட்ரைனிங்கை போயிட்டு அப்ரோச் பண்ணலாம். இங்கே தனியாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேனேஜர்னு ஒருத்தவங்களை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த மேனேஜர் அப்ரோச் பண்ணாலே அந்த மேனேஜர் வில் கோஆர்டினேட் வித் யுஎஸ்எம்எல்ஏ ப்ரோக்ராம். அது தனியாக ஒரு போர்டு இருக்குது. இது இல்லாமல் பிளாப் எக்ஸாம் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. யூகேலேருந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதையும் நம்ம அப்ரோச் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நிறைய மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 5th திங், ஒரு வருஷமும் பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மாதிரி நம்ம யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா, நம்ம எடுக்கிற மார்க்ஸில் 95% above இன் ஆல் த சப்ஜெக்ட் யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட்டு 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டைஃபண்ட் மாதிரி தேர் ஹெல்பிங். இது இல்லாமல் வருஷம் நான் இங்கே சென்னையில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்துட்ருக்கேன். அதுதான் சார், அதுதான் நான் கேட்க வந்தேன் அடுத்து. ஏன்னா லாஸ்ட் இயர் இன்டர்வியூ பண்ணுற போது என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்கோம். லைக் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு 5 பேருக்கு நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் இங்கே வரும்போதே யோசிச்சு தான் வந்தேன் அந்த கேள்வி கேட்கணும். இந்த வருஷம் எவ்வளோ பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க, இப்போ வரப்போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் பண்ணி தர போறீங்கன்றதே ஒரு கேள்வி. போன வருஷம் வந்து எவ்ரி இயர் நாங்கள் வந்து இங்கே சென்னையில் வந்து ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவோம்.
பிஃபோர் ட்ராவலுக்கு முன்னாடி விசா இன்டர்வியூலாம் முடிஞ்சு விசா வந்ததுக்கப்புறம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வர வச்சு ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவேன். போன வருஷம் வந்து ஒரு 10 பேருக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் அலாட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த வருஷம் அதை அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 15 ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக இதை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். அண்ட் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இந்த ஸ்காலர்ஷிப் ஃபார் த என்டையர் ப்ரோக்ராம் படித்து முடிக்கிற வரைக்கும் வருஷம் இந்த 25லேருந்து 50% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் நான் கொடுக்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். இதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நம்ம யூனிவர்சிட்டியில் நடக்கிற ஸ்காலர்ஷிப்க்கும் பசங்களை ட்ரெயின் பண்ணுறோம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் எங்கள் காலேஜில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். எராஸ்மஸ் ப்ரோக்ராம்ன்றத ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரோக்ராம். அது யூரோப்பில் படிக்கிறவங்களுக்கு கொண்டு தான் அந்த ப்ரோக்ராம் பற்றி தெரியும். சில கண்ட்ரியில் சில காலேஜிலலாம் இது இருக்காது. இது எப்படின்னா இன்டர்சேஞ்ச் ப்ரோக்ராம் மாதிரி. நல்ல மார்க் எடுக்கிற மாணவர்கள், நல்ல கிளினிக்கல்ஸில் நாலேஜ் இருக்கிற பசங்க, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் பசங்களை செலக்ட் பண்ணி ஒரு 25 to 50 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களை இன்டர்சேஞ்ச் ப்ரோக்ராம் மாதிரி எங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து போலாண்டில் இருக்கிற மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஜெர்மனியில் இருக்கிறது, அங்கேருந்து ஒரு 25-30 பேர் எங்கள் யூனிவர்சிட்டிக்கு வருவாங்க. இன்டர்சேஞ்ச் ப்ரோக்ராம் 2 மாதம் கிளினிக்கல் ரொட்டேஷன் இன்னும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம யூனிவர்சிட்டி சப்போர்ட்டில் மொத்தமாக போய் நாங்கள் படிச்சுட்டு வருவாங்க. இதெல்லாம் பண்ணி கொடுக்குற வேலை தான் எங்களோட வேலை. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 9 months நாங்கள் இருக்கிறது பசங்களோட ஒரு சேஃப்டிக்காகவும் எங்களோட டீம் ஒர்க் பண்ணோம். இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ப்ரோக்ராம், ஹையர் ஸ்டடீஸை பற்றியான ப்ரோக்ராம்ஸு, இந்த எல்லா ஃபெசிலிட்டேஷன்ஸும் பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் நீங்கள் வேறு எந்த யூனிவர்சிட்டியும் பார்க்க முடியாத ஒரு விஷயம் சார். அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம், அதாவது இந்த ஒரு 1 year லாஸ்ட் இயரில் இருந்து ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரினுக்கு போகணும், ஃபாரினுக்கு ட்ரிப்பு போகணும், ஃபாரினுக்கு டூர் போகணும், இந்த ஃபாரினில் படிக்க போகணுனாலே ஒரு பயம் வந்து உருவாயிடுச்சு. இந்த ஒரு 1 year நடந்த ஒரு சில விஷயங்கள்னால, இந்த போர் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுறதுனால பசங்களை ஃபாரினுக்கு படிக்க அனுப்பலாமா, ஏன்னா ஃபாரினில் படிச்சுட்டு இருக்கவங்களே எப்படியாச்சும் நம்ம ஊருக்கு கூப்பிட்டு வந்துடுன்ற ஒரு மனப்பான்மை நம்ம ஊர் பெற்றோர்கள் எல்லாருமே வந்திருக்குன்றப்போ, இப்போ உங்கள் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொடெக்ட் கொடுத்துட்ருக்கீங்க, பேரண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்ருக்கீங்க? சார், கரெக்டாக நீங்கள் அந்த போர் ஸ்டார்ட் ஆகும்போது தான் எங்களோட ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு செஷன் அகாடமிக் இயர் முடிஞ்சு செமஸ்டர் ஹாலிடே வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகிற ஒரு டைம். அந்த டைமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ளைட்ஸ் எல்லாம் கிடைக்காம ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க. நம்ம யூனிவர்சிட்டி சப்போர்ட் பண்ணி நிறைய ஏர்லைன்ஸில் பர்மிஷன் வாங்கி ஹெல்ப் பண்ணி நிறைய பேர் ஃப்ளைட்ஸ் எக்ஸ்ட்ரா ரூட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாங்க. இப்போ சில கண்ட்ரி, யூஏஇ கண்ட்ரிஸ்லாம் வந்து ஒரு பேன் பண்ணாங்க, நடுவில் ஃப்ளைட்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் வேறு ரூட்டில் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போனாங்க. என்ன ஃப்ளைட் டிக்கெட்ஸோட காஸ்ட் ஒரு 10,000 20,000 இன்க்ரீஸ் ஆச்சு. பட் வி ஹவ் ஹெல்ப்டு தெம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிக்கெட் போட்டு நல்லபடியாக வந்து திருப்பி எல்லாம் போயிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்கள் கண்ட்ரிக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார். எங்கள் ஜார்ஜியா, எஸ்பெஷலி ஜார்ஜியா வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸையுமே சரி ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கண்ட்ரியும் ஒரு நியூட்ரலான கண்ட்ரி, எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய கண்ட்ரி. அதனால் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த பாதிப்பும் வந்ததில்லை, வராது. அண்ட் இன்னொன்று சொல்லணும்னா 2024 ஜார்ஜியா வந்து யூரோப்பியன் யூனியனில் கேண்டிடேட் மெம்பராக செலக்ட் ஆகிடுச்சு. அதனால ரொம்ப செக்யூரிட்டி பர்பஸில் ரொம்ப கீனாக இருக்காங்க, ரொம்ப சேஃபாக பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் ஃபாரினர்ஸ்க்கு எந்த ஹர்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். அதை இப்போ பசங்களை போய் விட்றாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு இது இருக்கும், நம்மளும் போகணும், போய் பார்க்கணும். அவங்க எல்லாருக்குமே ஃபாரின் போகிறதே ஒரு கனவாக இருக்கும். பசங்களை நம்ம அனுப்பிட்டோம், நம்ம பசங்களை பார்த்துட்டு வர மாதிரியாச்சும் நம்மளும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடணும் அந்த ஊரெல்லாம் பார்க்கன்றப்போ. ஸோ அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா, பேரண்ட்ஸ் வந்து போகிறது? டெஃபினெட்லி அஜித், நாங்கள் இது வரைக்கும் அட்மிஷன்ஸ் பண்ண எவ்ரி இயர் வருஷம் மினிமம் 25லேருந்து 50 பேரண்டாவது எங்கள் கூட ட்ராவல் பண்ணி வராங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நாங்கள் யாருக்கு என்ன கேட்டாலும் விசா வந்து எங்களோட ஓன் காஸ்ட்டில், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம். ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஒண்டி அவங்க போட்டு வராங்க. வந்து அவங்க திருப்பி போகிற வரைக்கும் வில் சப்போர்ட்டிங் தெம். எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹாஸ்டலும் ப்ரொவைட் பண்ண பார்க்குறோம். பட் லாஸ்ட் இயர் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருந்ததுனால 50% ஆஃப் த பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். இருந்த அந்த 5 நாளைக்குமே அவங்களுக்கு ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். ரிட்டர்ன் ஏர்போர்ட் ட்ராப் அவுட் கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அதனால் அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. ஜார்ஜியா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரி. நிறைய டூரிசம்ஸ் வராங்க, நிறைய மக்கள் வராங்க, ரொம்ப ஃப்ரீயாக வந்துட்டு தான் போகிறாங்க. எல்லா விதமான ஆப்ஸும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அங்கேயும் ஒர்க் ஆகும். கம்யூனிகேஷனும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். சிம் கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஈஸியாக வந்துட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சார். அதே மாதிரி இப்போது ஃபாரினில் நிறையா இப்போ அந்த ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் அந்த காலேஜஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க சார். நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களோட ட்ராவலில் நிறையா காலேஜஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. மற்ற காலேஜுக்கும் எங்களோட யூரோப்பியன் யூனிவர்சிட்டிக்கும் இந்த ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. எங்ககிட்ட இருக்க ஒரு விஷயம்
அங்கே எல்லாத்துலேயும் இல்லை. ஸோ அதனால எங்கள் காலேஜை நம்பி வரலான்னா என்ன ஸ்பெஷல் சொல்லுவீங்க சார்? இப்போ சார் நிறைய விஷயங்கள் இருக்குது சார். நான் ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எங்களோட யூனிவர்சிட்டிக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல் இருக்குது. செகண்ட் திங், அந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் அப்ரூவலும் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸும் பேஷண்ட்ஸை இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஃப்ரம் த செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் எல்லா வருஷமும் பண்ணலாம். இன்டர்ன்ஷிப்பும் முழுக்க பண்ணலாம். தேர்ட் திங், நம்மளோட யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு வெரி வெல் பெஸ்ட் இன் ஹாஸ்பிட்டல் ஜார்ஜியாவில் கிடையவே கிடையாது. ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல், ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம். யங்கஸ்ட்டு, அதாவது சைல்டு கூட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங்காகவும் நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய கண்ட்ரிலேருந்து. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மற்ற காலேஜுக்கும் எங்கள் யூனிவர்சிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அக்ரிடேஷன்ஸ் இருக்காது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நம்மளோட ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே, எல்லா ப்ரொஃபஸர்ஸுமே 95% ஆஃப் அவர் ப்ரொஃபஸர்ஸ் ஆர் டாக்டர்ஸ். எல்லாமே பிளாபை முடித்து யூகேல படித்தவங்க, யூரோப்பில் படித்தவங்க, யூரோப்பில் பிஜி முடித்தவங்க, அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் ஃபேமஸான டாக்டர்ஸ் தான் they are ஒர்க்கிங். அதுவும் இல்லாமல் எங்களோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் பாதி 90% ஆஃப் த டாக்டர்ஸ் இவங்களுக்கு ப்ரொஃபஸராக இருக்காங்க. அதனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புள் தான். பேஷண்ட்ஸ் நிறைய பார்க்கல விடுறதுக்கான சான்சஸ் நிறைய கொடுப்பாங்க. அதே சமயத்தில் இன்ட்ராக்ஷன்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கிளாஸ் ஒரு செஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் they'll give a specific time. அந்த டைமில் வந்து ஏதாவது டவுட்ஸ்னால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன்ஸும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். நம்ம சும்மா எழுதுறது படிக்கிறதுன்னு இல்லாமல் கிளினிக்கல் பேஸ்டு எக்ஸாம் பேட்டர்ன்ஸாக இருக்கும் எங்களோட எக்ஸாம்ஸ். ஒரு சப்ஜெக்ட்லேயும் 51% மார்க் எடுத்தால் they are eligible. அந்த எக்ஸாம்ஸ் கூட ரொம்ப பிரித்து லைக் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து கிளினிக்கல்ஸு, ப்ரெசன்டேஷனு, ஓரியன்டேஷனு, லைக் எம்சிக்யூஸு, வைவா, ஓரல் சொல்லுவாங்க, அது ஆஸ்கின்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணியான கான்செப்ட் அதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 51% மார்க் எடுத்தால் அவங்க எலிஜிபிள். சப்போஸ் அந்த மார்க் கம்மியாகி ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா கூட ஒன் மோர் சான்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 2 weeks கேப் கொடுத்து அந்த ஒரு சப்ஜெக்டை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் தேர் பர்ஃபார்மன்ஸ் இந்த என்டையர் செமஸ்டர் அதை பேஸ் பண்ணி எக்ஸாம் கொடுப்பாங்க. கொடுத்து அதில் அவங்க ஆக்சஸ் வாங்கி நல்லபடியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா தேர் பாஸ். சப்போஸ் அந்த சப்ஜெக்டில் அந்த அட்டம்ப்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா கூட திருப்பியும் அடுத்த செமஸ்டர் போய் படிக்கலாம். இந்த ஒரு சப்ஜெக்ட் ஒண்டி கேரி ஆன் பண்ணி படிக்கணும். நம்ம சிஸ்டம் மாதிரி ஒரு செமஸ்டரே ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ தே கேன் கேரி தட் சப்ஜெக்ட். இந்த மாதிரி நிறைய ஒரு யூனிக்னஸ் நிறைய இருக்குது. செகண்ட் திங், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஹாஸ்டலில் கூட ஒரு 60 கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஹாஸ்டல்லையும் இருக்க மாட்டாங்க. எங்கள் ஹாஸ்டலில் 60 நாட்டுக்கும் மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் மிக்ஸ்டாக இருந்து படிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு யூனிட்டியான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு என்விரான்மெண்ட் எங்கள் ஹாஸ்டலில், யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்குது. நிறைய விஷயங்களுக்கு சொல்லிட்டே போகலாம். ஓகே சார். நம்ம இப்போ வந்துட்டு நம்ம இந்த டாக்டர்லேருந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், காலேஜ் நிறைய விஷயங்கள் பேசணும். ஆனால் நிறைய மாணவர்களுக்கும் அதை சார்ந்த பெற்றோர்களுக்கும் ஒரு பயம் என்னன்னா, காலேஜில் போய் படிக்க வைக்கணும்னா ஃபீஸ், மொத்தமாக போய் ஒரு காலேஜில் போய் ஃபீஸ் கட்ட போகிறோமா, இல்லை ஃபுல் ஃபீஸை கொடுத்தா தான் நம்ம பசங்களை சேர்க்க முடியும், நம்மகிட்ட அவ்வளோ பணம் இல்லையே, நிறைய கேள்விகளும் அவங்ககிட்ட ஒரு குழப்பங்களும் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குன்றப்போ, இப்போ யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் ஒரு ஃபீஸை எப்படி பே பண்ணணும், இல்லை அதுக்கு ஏதாச்சும் அந்த பேரண்ட்ஸுக்கோ இல்லை பசங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறீங்களா சார்? இப்போ கண்டிப்பாக சார். நான் இது முக்கியமான கேள்வி இதுவும். ஏன்னா நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, நிறைய சின்ன ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஏமாத்துறாங்க, பசங்க கஷ்டப்படுறாங்கன்ட்டு. இதில் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு டாக் சொல்கிறேன். போன வருஷம் எனக்கு ஒரு 2 கிளைண்ட் வந்தாங்க. ஒருத்தர் யாரையோ நம்பி வந்து மொத்த பேக்கேஜுமே சேர்த்து ஒரே டைம் கட்டிட்டாங்க. ஃபுல்லாகவே கட்டி ஏமாந்துட்டாங்க அவங்க. ஆக்சுவலி என்கிட்ட வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஹெல்ப் பண்ணேன். நான் பொதுவாக சொல்லிடுறேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறது என்னென்னா, எந்த கண்ட்ரியில் போனாலும், எந்த யூனிவர்சிட்டிக்கு போனாலும் நம்ம செமஸ்டர் வைஸாக பிரித்து கட்டுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. செமஸ்டர் 6 மாதத்துக்கு ஒரு தடவை செமஸ்டர். இந்த எல்லா நாட்டிலையுமே, இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாட்டிலையுமே 6 மாதத்துக்கு ஒரு செமஸ்டர் பிரித்து கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எங்கள் யூனிவர்சிட்டியில் அப்படி தான் நாங்கள் வாங்குகிறோம். எல்லா பசங்களும் செமஸ்டர் தான் பிரித்து கட்டுறாங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம ஃபீஸ் கட்டுறது வந்து டைரெக்டாக யூனிவர்சிட்டி அக்கௌண்ட்டுக்கு தான் கட்டணும். தேர்ட் பார்ட்டி மூலியமாக கட்டவே கூடாது. அது வந்து சேஃபே கிடையாது. எதாக இருந்தாலும் நம்ம யூனிவர்சிட்டியில் அப்ரோச் பண்ணலாம். இதுதான் சேஃபு. தேர்ட் திங், ரொம்ப சேஃப்டி என்னென்னா, கேஷாக எடுத்துகிட்டு போய் கட்டுறதுலாம் எனக்கு சேஃபே கிடையாது. அக்கௌண்ட் எந்தெந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறீங்களோ, படிக்கிறீங்களோ, அந்தந்த கண்ட்ரியில் பர்சனலாகவே ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம்.
அந்த அக்கௌண்ட்டில் அடுத்த செமஸ்டர்லேருந்து ஃபீஸ் அங்கே பணங்க பேரண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, பசங்களே அவங்க அக்கௌண்ட்டில் கட்டிடுவாங்க. இது ஒரு பெஸ்ட்டான திங். ஓகே, செமஸ்டராகவே கட்டிக்கலாம், ஃபுல் ஃபீஸ் பே பண்ணணுன்ற அவசியமே இல்லை. சென்னையில் இருக்க மக்கள் ஈஸியாக அவங்களை வந்து அப்ரோச் பண்ணிடுறாங்க. ஓகே, சென்னையில் இருக்கோம், நம்மளோட கிளினிக் இது எங்கே இருக்குன்னு தெரியும், ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு தெரியும், வந்து பார்த்தா எப்படி போயிட்டு இங்கே ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், வேலூர் எல்லா மாவட்டங்கள் இருக்க மக்களும் ஒரு நாள் இங்கே வந்து பார்த்து போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்குல்ல. இப்போ அவங்கெல்லாம் எப்படி ஈஸியாக அணுகுமுறை பண்ணுறதுக்கான ஒரு இது எடுத்துக்கிங்க சார்? டெஃபினெட்லி நான் இயர்லி எல்லா வருஷமும் இந்த மாதம் மே 2nd வீக்லேருந்து ஜூன் 2nd வீக் வரைக்கும் செமினார்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கண்டக்ட் பண்ணுவேன். மதுரை, திருச்சி, சேலம், வெள்ளூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நாகர்கோவில், ஒசூர் இந்த 8 டிஸ்ட்ரிக்ட்லையும் பண்ணுவேன். முக்கியமான வீக்கெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் அங்கே தான் பண்ணுவோம். சென்னையில் மற்ற நாட்கள் எல்லா நாளும் இருப்பேன். வீக் டேஸ்லேயும் வீக்கெண்ட்லேயும் எங்கள் ஆஃபீஸ் ரன்னிங்கில் தான் இருக்குது. பட் இந்த குறிப்பிட்ட 2, 3, 4 வாரங்கள் ஒண்டி நான் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் போகிறேன். இது இல்லாமல் எங்களோட யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக் என்னென்னா, எங்களோட யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டரோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க மிஸ் தமர் ஜர்கிவினா. அவங்க எங்கள் கண்ட்ரிக்கு, நம்ம நாட்டுக்கு இதோட 11 வருஷமாக வந்துட்டு இருக்காங்க. வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டை எங்கள் கூட ட்ராவல் பண்ணி வந்து செமினார் கண்டக்ட் பண்ணி அட்மிஷன்ஸ் ஹெல்ப் பண்ணி அவங்கள கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈவன் எங்கள் டீனும் வருவாங்க, டெப்டி டீனும் வருவாங்க, பிரசிடெண்ட்டும் வருவாங்க. எல்லாரையும் நான் ட்ராவல் பண்ணி கூப்பிட்டுட்டு போய் வீக்கெண்ட்ஸில் எல்லா செமினார்ஸும் கண்டக்ட் பண்ணுவேன். அதோட டிஸ்கிரிப்ஷனும் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து கலந்துக்கோங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். யூரோப்பியன் யூனிவர்சிட்டி நடத்துகிற செமினாரில் கலந்துக்கிட்டு நீங்களும் அப்ராடில் MBBS படிக்கலாம். மேலும் தொடர்புக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.